அன்றைக்கி போய் நான் 10 மணிக்கு 11 மணிக்கெலாம் போயினேன். 12 மணிக்கெலாம் வந்து அவங்க ஒரு நார்மலாக அவங்க குரல் கேட்குது, பேசுகிறாங்க. முதல்ல அன்கான்ஷியஸாக இருக்கையில் கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்புறம் அவங்க குரல்லாம் கேட்குது. நாங்கள் அவங்க ரூமுக்கு போக முடியாது. எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் அந்த அந்த இடத்துலேருந்து அவங்க குரல் கேட்குது. பூங்குன்றனை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. மறுநாள் காலையில் வழக்கமாக பூங்குன்றனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அதிகாரிகளுக்கு செக்ரட்டரிஸுங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. 26ஆம் தேதி அவங்கள வந்து வெளியில் அங்கேருந்து 2வது ஃப்ளோர்லேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கூப்பிட்டு வர்றாங்க. ஸ்கேன் எடுக்கிறதுக்காண்டி கீழே போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு திரும்பி மேலே வந்து இருந்து அந்த எம்டிசிசி யூனிட்டுக்கு அப்படி தள்ளிட்டு வரையில் அந்த ஸ்ட்ரெச்சரில் நான் முன்னாடி இருக்கேன். லெஃப்ட் சைடில் இன்னொரு டிஎஸ்பி, ரைட் சைடில் ஒரு டிஎஸ்பி, சின்னம்மா, மெடிக்கல் அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாம் வரையில் அவங்க சொல்கிறாங்க, ஒரு பிஎஸ்ஓ பேரை சொல்லி, பயப்படாதீங்க, இன்னும் 2 நாளில் வீட்டுக்கு போயிடுவோம், எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவங்க சொன்னது அத்தனை அங்கே இருந்த டாக்டருக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது பணி நிறைவு பெற்ற டிஎஸ்பி கருப்புசாமி அவர்களுடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் மருத்துவமனையில் இருந்த வரை காலகட்டம் வரைக்கும் நீங்கள் அவங்களோட பாதுகாப்பு அதிகாரியாக தான் இருந்திருக்கீங்க. கடைசியில் இந்த சுகமம் இல்லாமல் போனது இல்லைங்களா சார்? அது அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா சார்? செப்டம்பர் 22ஆம் தேதி இரவு நான் வீட்டில் இருக்கையில் மாலையில் எனக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ வந்து நான் உடனே அங்கே போகிறேன். போனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிட்டாங்கன்னு தான் எனக்கு ஃபோன் வருது. நேராக அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். போகிறப்ப அப்படி இறங்கி எமர்ஜென்சியிலேருந்து அம்மாவை கூப்பிட்டு வர்றாங்க. எமர்ஜென்சியிலேருந்து அம்மாவை கூப்பிட்டு வரையிலையே அப்போ அவங்க சின்னம்மா வர்றாங்க, எங்கள் பிஎஸ்ஓ வர்றாங்க, ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்லாம் வர்றாங்க. வரையில் நான் போகிறப்ப அம்மா வந்து நல்ல கான்சியஸாக தான் இருக்காங்க. அம்மா போய் நான் வந்து முதல்ல போய் பார்க்குறேன்ல அம்மா அப்படிங்கையில் அம்மா என்னை நல்லா பார்த்து, ஏய் வந்துட்டியாடா அப்படின்னு சொல்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். என் கருப்புசாமி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அங்கேருந்து லிஃப்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த லிஃப்டில் இருந்து 2nd ஃப்ளோர் கூப்பிட்டு போய் அங்கே வந்து ஒரு எம்டிசிசியு அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் கேர் யூனிட் அதுக்குள்ளே கொண்டு போய் அதில் வந்து 8ஆம் நம்பர் அறையில் அவங்க இருந்தாங்க. நாங்கள் வந்து அதில் வந்து மொத்தம் 25 அறைகள் இருக்குது. 25 பேஷண்ட் அங்கே வந்து தங்குற மாதிரி அந்த ஒரு செட்டப்பு, அந்த எம்டிசிசி அதில் வந்து மெடிக்கல் கேர் யூனிட்டு அதில் இவங்க அந்த ரூமில் இருந்தாங்க. அதுக்கு பக்கத்து அறையிலேயே அது பாதுகாப்புக்காக அங்கே சின்னமா அப்படி இருந்தாங்கன்னு. இதுதான் சார் அப்போ அப்படி கொண்டு போனது. அன்றைக்கி போய் நான் 10 மணிக்கு 11 மணிக்கெலாம் போயினேன். 12 மணிக்கெலாம் வந்து அவங்க ஒரு நார்மலாக அவங்க குரல் கேட்குது, பேசுகிறாங்க. முதல்ல அன்கான்ஷியஸாக இருக்கையில் கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்புறம் அவங்க குரல்லாம் கேட்குது. நாங்கள் அவங்க ரூமுக்கு போக முடியாது. எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் அந்த இடத்துலேருந்து அவங்க குரல் கேட்குது. பூங்குன்றனை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. மறுநாள் காலையில் வழக்கமாக பூங்குன்றனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அதிகாரிகளுக்கு செக்ரட்டரிஸுங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. 23ஆம் தேதி காலையில். அப்போ 24ஆம் தேதி எல்லாம் அப்போ அங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 26ஆம் தேதி அவங்கள வந்து வெளியில் அங்கேருந்து 2வது ஃப்ளோர்லேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கூப்பிட்டு வர்றாங்க. ஸ்கேன் எடுக்கிறதுக்காண்டி கீழே போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு திரும்பி மேலே வந்து அவங்கள லிஃப்டில் இருந்து அந்த எம்டிசிசி யூனிட்டுக்கு அப்படி தள்ளிட்டு வரையில் அந்த ஸ்ட்ரெச்சரில் நான் முன்னாடி இருக்கேன். லெஃப்ட் சைடில் இன்னொரு டிஎஸ்பி, ரைட் சைடில் ஒரு டிஎஸ்பி, சின்னம்மா, மெடிக்கல் அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாம் வரையில் அவங்க சொல்கிறாங்க, ஒரு பிஎஸ்ஓ பேரை சொல்லி, பயப்படாதீங்க, இன்னும் 2 நாளில் வீட்டுக்கு போயிடுவோம், எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவங்க சொன்னது அத்தனை அங்கே இருந்த டாக்டருக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னைக்கு 26ஆம் தேதி. அப்புறம் அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் இருக்கையில் அப்புறம் 29லேருந்து 6ஆம் தேதி வரைக்கும், அதாவது ரொம்ப முடியாத போயிருக்கிற நிலையில் இருந்தாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் டாக்டர்ஸ் சொன்னாங்க. எல்லாம் இந்தந்த டாக்டரை வந்தாங்க போனாங்க. ஜான் பீலே அப்படின்னு லண்டன்லேருந்து வந்தாங்க. எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வந்தாங்க, எல்லாரும் பார்த்தாங்க. அக்டோபர் 6ஆம் தேதி ஒரு 1:30 மணியை போல் அப்போ நான் அங்கே நான் அதாவது நான் இருக்கிற இடத்துல தான் எல்லோரும் இந்த ஷூவில் இருக்கிற அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு
உள்ளே போகணும் டாக்டர்ஸ் எந்த இருந்த ஸ்டாஃபுமே அந்த இடத்துல வந்து ஷூ ரிமூவ் பண்ணிக்கிட்டு சி இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர், இவர் வந்து ஆபத்தான நிலையை தாண்டிட்டாரு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறார். எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தாங்க அந்த டாக்டர்ஸ் டீமு. இப்போ என்னை தாண்டி எங்களை தாண்டி தானே போகணும் டெய்லி, எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கெல்லாம் ஒரு ஒரு பெரிய சந்தோஷம். அது மாதிரி அங்கே வந்து அதில் இது வந்துட்டாங்க. அப்போ நான் இப்போ இதுக்கு நடக்குது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அப்படியே டெவலப்மெண்ட்டு நல்லா அப்படி இருக்காங்க அதை இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு 17-18 அந்த தேதியில் வந்து நான் என்ன சொல்கிறேன், எல்லோரும் அப்போ தான் நான் இந்த பிரார்த்தனை பாடல்கள்லாம் நான் எழுதி கொடுத்துருக்கேன். எல்லோரும் போய் பிரார்த்தனை பண்ணாங்க. எல்லா மதக்காரங்களும் மதத்தை சேர்ந்தவர்களும் கட்சிக்காரங்கள் இல்லாதவங்களும் இந்த அமாவாசை நல்லா வரணும் பிழைச்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பிரார்த்தனை பண்ணாங்க. எல்லோரும் சாமியை வேண்டிக்கிட்டாங்க. அப்படிலாம் அதெல்லாம் எல்லாம் பேப்பரில் சொன்னாங்க, டிவியில் சொன்னாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த 16-17 நான் இதுக்கு நான் வேண்டிக்கிட்டேன், வந்து சரியாகிட்டாங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நான் எங்களுக்கு லீவு கொடுக்குறதே அம்மா தான், அது சிஎம் தான். அவங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுத்து அந்த மாதிரி நான் அவங்களுக்கு வேண்டிக்கிட்டதுனால நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு எனக்கு 17-18 லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தேன். அதை எழுதி கொடுத்தா அந்த சிஎம் அம்மா அவங்கக்கிட்ட போச்சு. ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து சின்னம்மா வந்து அப்போ வந்து இன்னொரு டிஎஸ்பி என் கூட இருக்கார். அவங்க 2 பேர் இருக்கையில் சின்னம்மா வந்து, கருப்புசாமி அம்மா வந்து உங்களை அம்மாகிட்ட சொன்னேன், கருப்புசாமி ஐயப்பன் கோயிலுக்கு போகணும்னு வேண்டிக்கிட்டாராம் அப்படின்னு நான் சொன்னேன், உங்களை போயிட்டு வர சொல்லிட்டாங்க, யூ ஆர் பெர்மிட்டட், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி போயிட்டு வந்து பிரசாதம் கொடுத்தேன். கொடுத்ததுன்னா அப்புறம் 19ஆம் தேதி இந்த ரூமில் இருந்து நார்மல் ரூமுக்கு இங்கேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அவங்கள வந்து ஸ்ட்ரெச்சரில் வச்சு வெளியே அந்த வறண்டா வழியாக அதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்து நாங்கள் பாதுகாப்பு அதிகாரிகள் தான் கூட இருப்போம். அப்போ அவங்களை தள்ளிக்கிட்டு வரையில் எதிர்த்த மாதிரி நான் நின்றுக்கிட்டு அப்போவும் இப்படி கையை தூக்கி கும்பிட்டேன். இவனுக்கு அவங்க திருப்பி கையை தூக்கி கும்பிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்போ தான் பல்லெல்லாம் வந்து, அதாவது நான் அப்போ அந்த பார்த்த உருவத்துக்கும் ஒரு மாதம் மருத்துவமனையில் இருந்ததற்கான அடையாளமோட ஒரு சீக்காளி அம்மாவை நான் பார்த்தேன். அப்படி போயிட்டு எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக போச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப அழுதேன்னு வச்சுக்கிறேங்களேன். ரூமில் போயிட்டு என்ன எல்லாம் ஆறுதல்லாம் பண்ணாங்க, அப்படி இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளொரு மேனியும் பொழுது வேண்டுமா நல்லா ஹெல்த்தாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா இருந்தாங்க, நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் ஓரளவுக்கு அவங்க திரும்பி நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க திரும்பிவாங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் திடீர்னு திரும்ப அவங்க நிலைமையோட மோசமாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி ஒரு அங்கேயே நடந்த இது வந்து எனக்கு நடந்த நிகழ்வை தான் நான் சொல்கிறேன். நான் பேசுனதை நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து அப்போ அங்கே ஒருத்தர் டாக்டர் வர்றாரு. அந்த டாக்டர்கிட்ட அவர் என்கிட்ட நல்லா பேசுவார். சார் அம்மாவை என்னைக்கு சார் நாங்கள் கூட்டிகிட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு. அவர் சொன்னார், ஸ்ட்ரெச்சரில் வர்றதுன்னா இப்போவே கூப்பிட்டு போயிடலாம், நடந்து கூட்டிகிட்டு வர்றதுன்னா இன்னொரு 10 நாள் ஆகும்னா 3 மணிக்கு. ஆனால் 4-4:15 மணிக்கெலாம் அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார். நான் டியூட்டியில் இருக்கேன். அப்போ சவுண்டு கேட்குது. ஐயோ அந்த சின்னம்மா அலறுன சத்தம் கேட்குது. அப்புறம் ஓடினா நான் அப்போ இன்னொரு டிஎஸ்பியும் பாதுகாப்பில் இருந்தார். போய் 2 பேரும் போய் பார்த்தப்ப இவங்களை வந்து அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் உள்ளேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து ஒரு சேரில் உட்கார வச்சாங்க. அப்போ உள்ளே வந்து அதுக்கு அப்போ டக்கு ஒரே இது பண்ணி அப்புறமா அவசரமாக 5-6 டாக்டர்ஸ் இருந்தாங்க. ஒரு 10-15 பேர் இருந்தாங்க டெக்னீஷியன். இவங்கெல்லாம் இந்த எக்மோ மிஷின் அவங்களுக்கு பொருத்தி அதை சரி பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து இந்த செயற்கை சுவாசம் இது பண்ணுறது, அதாவது நுரையீரலும் இதயமும் அவங்கள இது பண்ணுறது மாதிரி எக்மோன்னு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் படிச்சுக்கிட்டேன். நான் வந்து டிசிஎஃப்எஸ்சி படிச்சிருக்கேன். அப்போ அதை இது பண்ணி அங்கே சரி பண்ணிக்கிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன். சசிகலா வந்து ரொம்ப அழுதாங்க. அப்புறம் நர்ஸ் வெளியே கூட்டு வந்து சேரில் உட்கார வச்சுருந்தாங்கன்னு சொன்னீங்க. அப்போ எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க சசிகலா? அவங்களே வந்து ரொம்ப மயக்க நிலையில் தான், அந்த மயங்கி போகிற மாதிரி ரொம்ப இதாக ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக இல்லை வந்து நீண்ட காலம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க வந்து. ஸோ அதை பற்றி நிறைய கதைகள் வெளியே வந்துக்கிட்டே இருந்தது வந்து. அப்போ நீங்கள் ஃபுல்லாகவே அங்கே இருந்திருக்கீங்க வந்து, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வந்து. ஸோ யார் யார் பார்க்க வந்தாங்க, என்னென்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? வர்றவங்களையெல்லாம் ரிசீவ் பண்ணி நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதிகாரிகள் வந்தாலும் சரி, அரசியல்வாதிகள் வந்தாலும், தலைவர்கள் வந்தாலும் சரி, அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்கள பதில் சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு
இப்போ காலையில இருந்து இரவு வரைக்கும் அவர் தம்பிதுரை சார் இருப்பாருங்க சார். அவர்கிட்ட வந்தால் விசாரிச்சுட்டு போவாங்க சார். ஸ்டாலின் அவர்கள் அப்போ வந்து ஜெயலலிதாவை பார்க்கறதுக்காக நான் இருக்கிறப்ப வரல. நான் 3 பேர் டியூட்டியில் இருப்போம். நான் இருக்கிறப்ப வரல. அப்போ என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். அது மாதிரி ராஜாத்தி அம்மா வரையில் நான் இருந்தேன். நான் இருந்து அவங்கள கூப்பிட்டு போய் நாங்கள் எங்களுக்கு இருக்கிற செக்யூரிட்டி ரூமில் உட்கார வச்சு சின்னம்மா வர வச்சு அவங்க கிட்ட வந்து ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டு போனாங்க சார். அப்படி வந்தவங்க யாரும் ஜெயலலிதாவை பார்த்தாங்களா சார்? பார்த்தாங்களான்னு சொல்கிறோம்ல. அங்கே வந்து அவங்களுக்கு டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர்ஸ் எத்தனை பேர், அத்தனை டாக்டரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உள்ளே இருக்கிற ஃபிசியோதெரபிஸ்ட் பார்க்குறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் ஓனர் அவர் டெய்லி வந்துடுவார். பிரதாப் ரெட்டி, விஜயகுமார் ரெட்டி எல்லாம் வந்து பிரதீப் ரெட்டியா இன்னொரு அம்மா இருக்குது, அவங்க எல்லாரும் வந்து பார்த்துருவாங்க சார். பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. சினிமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நானே 4 தடவை பார்த்துருக்கேன் வெளியில் வர்றப்ப. நான் சொல்கிறேன் 19ஆம் தேதி, 7ஆம் தேதி, 26ஆம் தேதி நான் பார்த்துருக்கேன். கார்டியோ அரெஸ்ட்ங்கிற மாதிரி வந்து திடீர்னு இறந்து போயிட்டாங்க. ஆமாம் சார். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா சார்? நீங்கள் அன்னைக்கு என்ன, நான் வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸர். வெளியில் வந்து நான் ஓடி போய் பார்க்குறப்ப இதுதான் நடந்தது. அந்த அம்மா வந்து வெளியே வந்தாங்க. உள்ளே வந்து எக்மோ மிஷின்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து அதாவது இப்போ இந்த கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது நீங்கள் இப்போ பெரிய ஹாஸ்பிட்டல் இவர் என்ன அந்த மிகப்பெரிய 10,000க்கு மேலே ஆப்ரேஷன் பண்ண சரியண்ணா அவரை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்டாக்லேயே அவரால் இது பண்ண முடியல. அட்டாக் எப்படி வருதுன்னு அது சொல்ல முடியாது சார். செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ வெளியே வந்து நீங்கள் ஒரு அம்மா ஒரு தெய்வமாக நினைச்ச ஒரு ஆள் அப்படிங்கிற அடிப்படையில் நான் கேட்குறேன். இப்போ வெளிநாட்டுக்கு அவங்கள கூப்பிட்டு போயிருந்தா காப்பாற்றிக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார்? இவங்க காப்பாற்றிட்டாங்க சார். காப்பாற்றி நல்லா தானே சார் இருக்காங்க. ரொம்ப டேஞ்சர் இதுலேருந்து வந்து நல்ல நீங்கள் நானே கேட்குறேன். அதுதான் நான் சொன்னேன் 3 மணிக்கு அவர் கேட்குறாரு, என்னைக்கு கூப்பிட்டு போகிறீங்கன்னு கேட்குறேன் சார். அதுக்கப்புறம் இந்த விதி வந்து அப்படி வருதுன்னு என்ன பண்ண முடியும்? எய்ம்ஸ் டாக்டர் வந்தாங்க, அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. வெளிநாட்டு டாக்டர்ஸு அவங்க தான் இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லணும். அவங்க வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயே சொல்லியிருக்காங்க. அவங்க நல்லா அவங்க ட்ரீட்மெண்ட்டில் அந்த இது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இது வந்து அத்தாரிட்டியும் அவங்க நல்லா தான் பார்த்தாங்க சார். அவங்களுக்கு அந்த கட்டத்தில் ஒரு காலை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது, அது உண்மை தானே? அது ராத்திரி 11:15 வந்து டெத்து டிக்ளரேஷன், டாக்டர்ஸ் டெத்து டிக்ளரேஷன் கொடுத்தா சொன்னாங்க. 5ஆம் தேதி இரவு டிக்ளரேஷன் கொடுத்த உடனே தான் அதுக்கப்புறம் தான் எம்பாமிங் டாக்டர்லாம் வந்தாங்க. வந்து அவங்களாம் செக்அப் பண்ணி அந்த அம்மா வந்து எனக்கு தெரியும், நான் இங்கே அடிக்கடி அவங்க சுதா சேஷன் மேடம் வந்து இதெல்லாம் பேசுகிறதுக்கு வருவாங்க. அப்போ எனக்கு அறிமுகமானவங்க தான். நாங்கள் சாமி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நாங்களே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவங்க தான் எம்பாமிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த டெத்து டிக்ளரேஷன் சொன்ன உடனே நான் உள்ளே போய் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறப்ப பார்த்துட்டு ரொம்ப நான் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டு அப்போ வந்து அந்த மிஷினில் வந்து அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ எப்படி நீங்கள் டெத்து டிக்ளேர்னு சொல்கிறீங்க? இப்போ இத்தனை பர்சன்டேஜுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த மிஷினில் இருக்கிற வந்து அப்படின்னு சொல்லிடலாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு இப்போ அம்மா அப்பா இது பண்ணி கும்பிட்டு போங்கன்னாங்க. நான் போய் 2 காலை தொட்டு கும்பிட்டுட்டு அழுதுட்டு அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்கிட்டு அங்கே அவங்க போயஸ் கார்டில் அந்த ஹாலில் வச்சு தான் அந்த இறுதி சடங்கு செய்கிறதுக்காண்டி கை கட்டு, கால் கட்டு, பாய் கட்டுலாம் போட்டாங்க. அப்போ நான் உள்ளே தான் இருந்தேன். தேவாதின்னு அவர் தான் சடங்குலாம் பண்ணவர். அவர் சின்னம்மா அவங்களுக்கு நான் அவங்க கூட இருந்து அந்த காலை 2 கட்டை வரல இழுத்து கட்டுறதுக்கு நானே இருந்து கூட நான் அவங்க கூட இருந்து பண்ணேன். அப்போ வந்து ஐயப்பன் ஒரு டிரைவர் இந்த அவருக்கு அங்கே தான் இருந்தார். அவர் வந்து அவர் பேட்டிலையும் சொல்லியிருக்காரு ஏற்கனவே. ஸோ அந்த போயஸ்காலில் வந்து அந்த சடங்குகள்லாம் பண்ணப்பட்டுன்னு சொன்னீங்களா சார்? சடங்குலாம் யார் பண்ண? சடங்குன்னா அவர் தேவாதி தான் சார். அவங்க வீட்டில் சாமி கும்பிட்ற கோயிலுக்குலாம் எல்லாத்துக்கும் அந்த அம்மா இப்போ எல்லாத்துக்கும் வருவார். அப்போ அவர் தான் அன்னைக்கு வந்திருந்தார். சார் அதுக்கு பிறகு போயஸ்கால்லேருந்து அவங்க உடல் பொதுமக்கள் பார்வைக்காக கொண்டு வரப்பட்டது. அப்புறம் சடங்குகள்லாம் நடந்தது. அப்போ என்னென்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, இங்கேருந்து ராஜாஜி ஹாலில் கொண்டு போய் வச்சாங்க சார். அப்புறம் அங்கேருந்து இப்போ இதில் போய் எம்ஜிஆர் சமாதி பக்கத்தில் அந்த இதில் இருந்து இறுதிச் சடங்கு அங்கே போய் இது பண்ணாங்க சார். அங்கே போகிறப்ப என்னால் வந்து ரொம்ப நான் வந்து உண்மை அன்கான்சியஸ் ஆகி உள்ளேயே போக முடியாமல் அந்த ஒரு ஓரத்தில் நான் அங்கே இதில் வந்து அந்த வளையத்தை விட்டு நான் காலையிலேருந்து சாப்பிடல. அங்கே கூட்ட தள்ளி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி மனசு அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நடா அப்படி போயிடுச்சு அப்படின்னு.
அந்த ஒரு ஓரத்தில் அங்கேயே இருந்தேன். அப்புறம் எல்லாம் முடிஞ்சிட்டு இந்த துப்பாக்கி சுடுற சவுண்டு எல்லாம் கேட்ட உடனே ஆகா எல்லாம் முடிஞ்சு போச்சு போட்டிருக்கு அப்படின்னு இப்படி எந்திரிச்சு பார்த்தேன். இப்போ எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாரும் போய் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் பேஎஸ் எல்லாம் போய் மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் அங்கேருந்து ஓடி போய் மண்ணள்ளி போட்டு அம்மா போயிட்டு வாங்க. நன்றி சார். மகிழ்ச்சி சார்.